மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய தினத்திலே எங்களுடைய குடும்ப வாழ்வு தொடர்பான சில விடயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள விரும்புகின்றேன் இன்ஷா அல்லாஹ். பொதுவாக குடும்ப வாழ்க்கை என்று சொல்கின்ற நேரத்திலேயே அது சம்பந்தமான உபதேசங்களை நாங்கள் அதிகமாக யாரை நோக்கி சொல்லுகின்றோம் என்றால் பெண்களை நோக்கித்தான் அதிகமான உபதேசங்கள் சொல்லப்படுகின்றன. அது அவசியமானது தான், யாரும் அதனை சொல்லக்கூடாது என்று சொல்ல மாட்டார்கள். ஆனால் பெண்களை நோக்கி மாத்திரமல்ல, குடும்ப வாழ்க்கையில் ஆணும் பெண்ணும் இணைந்துதான் அப்படி ஒரு வாழ்க்கை உருவாக்கப்படுகிறது. அங்கே நடக்கின்ற நல்ல விஷயங்களும் சரி, தவறுகளும் சரி, அதற்கு இரண்டு தரப்பிலும் காரணங்கள் நிச்சயமாக இருக்கின்றன. அந்த வகையில் பெண்களை நோக்கி இந்த விடயங்கள் பேசப்படுவது போலவே ஆண்களை நோக்கியும் பேசப்பட வேண்டிய தேவை இன்றைக்கு கட்டாயமானதாக இருக்கின்றது. இலங்கையில் காதி கோர்ட்டுகளில் 70% அதிகமான வழக்குகள் பெண்களால் அப்ளை பண்ணப்படுகின்ற வழக்குகளாகத்தான் இருக்கின்றன. அப்படி என்றால் அது எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கின்றது. பிரச்சினையின் 70% வடிவம் எங்கே இருக்கின்றது என்று சொல்கின்ற ஒரு கசப்பான உண்மையை எங்களுக்கு அது சொல்கின்றது. அந்த வகையில் நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இது. அண்மையில் ஒரு தாயார் என்னோடு தொடர்பு கொண்டார். என் மகளுக்கு நான் கல்யாணம் முடித்து கொடுத்து 1 வருஷம்தான் ஆகுது. ஒரு புள்ள கிடைச்சிருக்குது, 3 மாத கை குழந்தை. அவ கண்ட மாப்பிள்ளையோட வாழேலா, எனக்கு விவாகரத்து எடுத்து தாங்க என்று சொல்லி மிச்சம் கடுமையாக பிடிவாதமாக இருக்கிறார். என்ன காரணம் என்றால், மாப்பிள்ளை அவர் நல்ல மனுஷன்தான், எல்லாரோடும் நல்லா பழகக்கூடியவர் தான், வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாம் கூட அவர் எடுத்து போட்டு செய்வார். சாதாரணமாக இந்த உடுப்பு காய வைத்து மடித்து வைக்கின்ற வேலையை கூட அவர் எடுத்து செய்வார். ஆனாலும் அவரிடத்தில் இருக்கின்ற மிக தவறான ஒரு விஷயம் என்ன என்றால், மிக கடுமையாக மோசமாக தன்னுடைய மனைவிக்கு அடிக்கிறார். இந்த அடியை தாங்க முடியாமல் தான் அந்த பெண் எனக்கு விவாகரத்து வேண்டும் என்று சொல்கிறார். இதுக்கு ஏதாவது செய்யறதுக்கு இயலாதா, இவருக்கு இதை சொல்லி திருத்த இயலாதா, என்ற மகளோட உடம்பெல்லாம் காயமாக இருக்கின்றது, மிச்சம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறா என்று சொல்கிற செய்தியை அந்த தாய் என்னிடத்தில் அழுது சொல்கிறார். இது போன்ற நிறைய சம்பவங்களையும் நிறைய விஷயங்களையும் நாங்கள் பார்க்கணும். அந்த வகையில் நாங்கள் குடும்ப வாழ்க்கையில் மனைவியோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாக குர்ஆனும் ஹதீஸும் பேசுகின்ற நேரத்தில் கூடுதலாக ஆண்களை நோக்கித்தான் பேசியிருக்கிறது. அல் குர்ஆனுடைய வசன ஒழுங்கே ஆண்களை பார்த்து தான் பேசுகிறது. அது பெண்களையும் உள்ளடக்குகின்றது என்று இருந்தாலும் கூட அல் குர்ஆனில் நான் மேலே ஓதி காட்டிய வசனத்தில் வருகிறது, ஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப், அவர்களோடு அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள். அந்த அல் குர்ஆன் வசனத்தில் அந்த காலத்தில் காணப்பட்ட ஆண்களின் ஊடாக பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற சில அநீதிகளை குறித்து காட்டி, அந்த அநீதிகள் பிழையானது, நீங்கள் அப்படி நடந்து கொள்ள வேண்டாம், அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. முதலாவது அந்த வசனத்தில் வருகிறது, ஈமான் கொண்டவர்களே, பெண்களை அவங்க விருப்பம் இல்லாமல் நீங்கள் சொந்தமாக்கி கொள்றதுக்கு இயலாது. அந்த காலத்தில் ஒரு வளமை ஒன்று இருந்தது, ஜாஹிலியா கால வளமை ஒன்று. குடும்ப தலைவர் தந்தை இறந்து விட்டால் தந்தையுடைய பல மனைவிமார்கள் இருப்பார்கள். அந்த மனைவிமார்கள் விரும்பினோ விரும்பாமலோ அந்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் அவரை சொந்தமாக்கிக் கொள்வார், அவரை மனைவியாக எடுத்துக்கொள்வார். அது அந்த பெண்ணுக்கு விருப்பம் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி. இந்த அநீதியான ஒழுங்கை அல் குர்ஆன் கண்டிக்கிறது. இதுபோல நிறைய சமூக அநீதிகளை அல் குர்ஆன் கண்டித்து தொடராக சொல்கின்றது, ஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப், அவங்களோட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள். அவங்களிடத்தில் உங்களுக்கு விரும்பாத ஒரு விஷயம் இருக்க முடியும். அஸா அன் தக்ரஹு ஷைஅன்,
நீங்கள் விரும்பாத ஒரு விஷயம் ஒன்று இருந்தாலும் அந்த விஷயத்தை பொறுத்தவரையில் வயஜஅலுல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா, அல்லாஹு தாலா அந்த உங்களுக்கு விருப்பமில்லாத விஷயத்திலேயும் ஒரு நலவை வச்சிருப்பான். எனவே அவங்களோட எந்த அளவு அழகாக நடந்து கொள்ளேலுமோ அந்த அளவு அழகாக நடந்து. இப்படித்தான் குர்ஆன் சொல்கிறது. இந்த குர்ஆன் வசனத்தில் வருகின்ற மஅரூஃப் என்ற சொல், அழகிய முறையில் உறவாடுங்கள், நடந்து கொள்ளுங்கள். அழகிய முறை என்று சொல்றதுடைய பொருள் என்ன? மஅரூஃப் என்று சொல்றதுக்குரிய கருத்து என்ன? இமாம் இப்னு கஸீர் அவர்கள் தன்னுடைய தஃப்சீரில் இதுக்கு விளக்கம் சொல்கிற நேரத்தில் அவர் சொல்லுவார் என்னண்டா, மஅரூஃப் என்று சொல்கிறது தீபு அக்வாலக்கும் லகுன்ன, நீங்கள் உங்களோட மனைவிமாரோட பேசுகின்ற நேரத்தில் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுங்கள். ரெண்டாவது சொல்லுவார் வஹஸ்ஸினு அஃஆலக்கும், உங்களுடைய நடத்தைகள் செயற்பாடுகள் மனைவியோடு அழகான முறையில் இருக்கட்டும். மூன்றாவது சொல்லுவார் வஹஸ்ஸினு ஹைஆத்தக்கும், உங்களுடைய புற தோற்றம் நீட்டாக இருக்கிறதா, அழகாக இருக்கிறதா, சுத்தமாக இருக்கிறதா, இந்த விஷயத்திலையும் நீங்கள் அழகாக தோற்றமளியுங்கள். இந்த மூன்று விஷயத்தையும் இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லிவிட்டு இதுதான் மஅரூஃப் என்று சொல்லுவார். நாங்கள் அழகிய முறையில் நடந்து கொள்ளுதல் என்றால் எங்களோட நடத்தையிலையும் சரி, பேச்சிலையும் சரி, எங்களோட தோற்றத்திலையும், இது எல்லாத்திலையுமே அது பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லுவார். அதே மாதிரி இமாம் ஆலூசி அவர்கள் அவருடைய தஃப்சீரில் மஅரூஃப் என்று சொல்றதுல முதலாவது விஷயம் என்னண்டா, அல்லா யத்ரிபஹா, பெண்ணை நாங்கள் உடல் ரீதியாக துன்புறுத்தக்கூடாது, அடிக்கக்கூடாது என்று சொல்லுவார். வலா யுஸீஉல் கலாம் மஅஹா, பெண்ணோடு எந்த வகையிலையும் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசக்கூடாது என்று சொல்லுவார். வயக்கூனு முன்பசித்தல் வஜ்ஹிலஹா, அந்த பெண்ணோடு நாங்கள் முகமலர்ச்சியோடு தான் மனைவியோடு நாங்கள் பேச வேண்டும், உறவாட வேண்டும் என்று சொல்லி இமாம் ஆலூசி அவர்கள் தன்னுடைய தஃப்சீரிலே பதிவு செய்கிறார்கள். மதிப்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, மனைவியுடனான அழகிய உறவாடல் என்று சொல்வதை இமாம்கள் இப்படி விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். மற்றொரு இமாம் அறிஞர் அதை விளங்கப்படுத்துகிற நேரத்தில் எப்படி சொல்லுவார் என்றால், மஅரூஃப் என்று சொல்றது உண்மையிலே என்னண்டா, நாங்கள் ஒரு கணவனாக மனைவிக்கு செய்கிறதுக்குரிய கடமைகள் இருக்கும், கடமையையும் தாண்டி நான் செய்வது, அதுதான் உண்மையிலே மஅரூஃப். அழகிய நடத்தை என்று சொல்வது அதுதான். சாதாரணமாக இதுக்கு உதாரணம் சொல்கின்ற நேரத்தில் நான் நிறைய இடங்களில் சொல்லுகின்ற ஒரு உதாரணம் என்னண்டா, எங்களோட மனைவி எங்களிடத்தில் வந்து தலைவலிக்கிறது என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம், 2 பெனடோலை வாங்கி கொடுப்போம். இது என்ன, இது கடமை. இதை செஞ்சால் நாங்கள் கடமையை செஞ்சிட்டோம் தான். ஆனால் மஅரூஃப் என்று சொல்கிறது உண்மையில் என்ன, நாங்கள் அந்த பெனடோலை வாங்கி கொடுத்துட்டு எங்களோட வேலைக்கு போயிட்டோம். ஒரு கோலை எடுத்து வைஃபுக்கிட்ட, நீங்கள் பெனடோலை குடிச்சிங்களா, இப்போ எப்படி தலைவலி குறைஞ்சிக்குதா, நான் வேணுமெண்டா வந்து உங்களுக்கு ஒரு மசாஜ் ஒன்று செஞ்சு விடவா என்று விசாரிக்கிறது இருக்கிறதுவே, அல்லது அது சார்ந்த செயற்பாடுகள் இருக்கின்றதுவே, இதுதான் மஅரூஃப் என்று சொல்கிறோம். கடமையையும் தாண்டி நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்ற நிலைமை இருக்கிறதுவே, அதுதான் அழகிய நடத்தை. அப்போ எவ்வளோ அழகான விஷயத்தை இந்த அல் குர்ஆன் வசனத்துக்கு விளக்கமாக இமாம்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அந்த பின்புலத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகன் வ அல்தஃபுஹும் பி அஹ்லிஹி என்று சொன்னார். சம்பூர்ணமான ஈமான் கொண்டவர் யார்? 2 விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு சொல்றார். 2 அடையாளங்கள். ஒன்று, அவருடைய ஒழுக்கம், பண்பாடுகள் அவை அழகாக இருக்கும். 2வது அடையாளம் என்ன, அவர் தன்னுடைய மனைவியோடு மிருதுவாக நடந்து கொள்வார், சாஃப்டாக நடந்து கொள்வார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த 2 அடையாளங்களும் உள்ள ஒரு மனிதர் தான் ஈமான் சம்பூர்ணமானவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். அப்போ மனைவியோடு நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்கான அழகான செய்திகளை குர்ஆன்லையும் ஹதீஸுகள்லையும் நாங்கள் கண்டு கொள்ள முடியும். நான் சில நடைமுறைகளை உங்களுக்கு
கொஞ்சம் எடுத்து காட்டுறதற்கு விரும்புகின்றேன். முதலாவது விஷயம் என்னென்னா, அதில் மனைவிக்காக நேரம் ஒதுக்குங்க. மனைவியோடு அழகிய முறையில் நடந்து கொள்ளுதல் என்று சொல்வதற்கான பொருள் என்ன என்று சொல்கிற நேரத்தில் அதில் நீங்கள் செய்ய முடியுமான முதலாவது விஷயம் என்ன, உண்மையிலே வைஃபுக்கு என்று சொல்லி ஒரு டைம் ஒதுக்குங்க. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் இது நீங்கள் வைஃபோட இரவில் தூங்குறது என்று சொல்வது அல்ல, அல்லது வீட்டு விஷயங்களை பேசுறதுக்கு, பிள்ளைகளோட விஷயங்களை பேசுறதுக்கு, கதைக்கிறதுக்கு என்று சொல்வதற்கு அல்ல. வைஃபுக்காக மட்டும், அவட தேவைகளுக்காக மட்டும் அவவோட நீங்கள் ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா? அப்படி செய்வீங்களாக இருந்தால் மனைவியோடு மிகச்சிறந்த முறையில் நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள் என்று கருத்து. குர்ஆனில் சூரத்து ஹுஜராத்தில் இப்படி ஒரு சம்பவத்தை குர்ஆன் சொல்கிறது. இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜராத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கின்ற நேரத்தில் வீட்டுக்கு வெளியில் நின்று சில நாட்டுப்புற அரபிகள் ரசூலுல்லாவை சத்தம் போட்டு கூப்பிடுகிறார்கள். இதை சொல்லிவிட்டு குர்ஆன் சொல்கிறது, அக்ஸருஹும் லா யாக்கிலூன். அப்படி சத்தம் போட்டு கூப்பிடுற யாருமே அவங்களுக்கு விஷயம் விளப்பம் இல்லை, தெளிவில் இது சம்பந்தமாக நாலேஜ் இல்லை. ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் தன்னுடைய மனைவியோடு இருக்கின்ற நேரம் அது. அந்த நேரத்தில் அவங்களோட தேவை ஒன்றுக்கு வெளியிலிருந்து இப்படி சத்தம் போட்டு கூப்பிடுறது அழகில்லை, நாகரிகம் இல்லை. அதை குர்ஆன் கண்டிக்கிறது. அப்படி செய்வது அறிவில்லாத ஒரு செயற்பாடு, நாங்கள் புரிஞ்சு கொள்ளாமல் நடந்து கொள்கிற ஒரு விஷயம். இப்படி சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்கலாம்? குர்ஆன் சொல்கிறது, வலவ் அன்னஹும் சபரு ஹத்தா தஹ்ருஜ இலைஹிம் லகான கைரல் லஹும். அவங்க நீங்கள் உங்களோட வேலையை முடிச்சுட்டு நீங்களாக வெளியில் வரும் வரையில் அவங்க கொஞ்சம் பொறுமையாக காத்து கொண்டு இருந்தாங்கண்டா அதுதான் அழகான விஷயம், அதான் நல்லது என்று சொல்லி குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இந்த வசனத்திலிருந்து நாங்கள் விளங்குற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றா, இமாம்கள் சொல்லுவார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்குள்ளால் தனக்கு என்று சொல்லி ஒரு டைம் எடுத்து தன்னுடைய வைஃபோடு அவர் செலவழிக்கின்ற அந்த நேரத்தில் அவர் ஒரு நபியாக இருந்தாலும், அந்த நாட்டில் தலைவராக இருந்தாலும், அவர் வைஃபோடு ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதற்கு நாங்கள் அவகாசம் கொடுக்கணும். எல்லா நேரத்திலையும் அவர் மக்களோடு தான் இருக்கணும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறது எந்த அளவு தூரத்துக்கு சரி? அதை கண்டிக்கின்ற வகையில் தான் குர்ஆன் அவங்க இப்படி சத்தம் போட்டு கூப்பிட்டதே பிழை, அவர் வெளியில் வரும் வரையில் வெயிட் பண்ணி இருக்கணும் என்று சொல்லி குர்ஆன் சொன்னது. இப்போ பாருங்க, இதிலிருந்து நாங்கள் விளங்குறோம் என்னென்றால், மனைவியோடு ஒரு நேரம் ஒதுக்குகின்ற வேலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார். அது மாதிரி இன்னொரு சம்பவம், ஒரு நீண்ட ஹதீஸ் வருகிறது. கிட்டத்தட்ட 11 பெண்கள், அந்த 11 பெண்களும் தன்னுடைய கணவன்மாரை பற்றி சொல்கிறார்கள். அதில் சிலர் கணவன்மாரோட நல்ல விஷயங்களை சொல்கிறாங்க, இன்னும் சிலர் கணவன்மாரோட அந்த மோசமான பக்கத்தை சொல்கிறாங்க. அதில் கடைசியாக உம்மு ஸரா என்று சொல்கிற ஒரு பெண்மணி, அவருடைய கணவர் அபூ ஸரா பற்றி சொல்கிறார். அவர் எவ்வளோ சிறந்த ஒரு மனிதர், எவ்வளோ அழகாக தன்னோடு நடந்து கொண்டார், எவ்வளோ அழகாக தன்னுடைய காதலை வெளிப்படுத்தினார், அப்படியான ஒரு மனிதர் அவர் என்று சொல்லிட்டு, அந்த மனிதர் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக என்ன தலாக் சொல்லிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்தார். நானும் காலப்போக்கில் இன்னொரு மனிதனை திருமணம் செய்தேன். நான் திருமணம் செய்தவர் நல்ல வசதியான ஒருவர். அவர் அவருடைய பொருளாதார வசதியை பயன்படுத்தி எனக்கு தாராளமாக அவர் செய்கிறார், என்ன நல்லா கவனிச்சு கொள்றார். ஆனாலும் கூட அபூ ஸராவோடு நான் வாழ்ந்த வாழ்க்கையில் அவர் என்ன அழகாக நடத்தியது போல அந்த திருப்தியை நான் 2வது கணவனிடத்தில் கண்டுகொள்ளவே இல்லை என்று சொல்லி அந்த இடத்துல அந்த எல்லா பெண்களோடும் நடந்த அந்த ஒன்று கூடல் அந்த பெண் சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சரியான கவலை. அந்த பெண்ணினுடைய அந்த ஆசை அது நிறைவேறாம போனதே என்று சொல்ற அந்த கவலை அவருக்கு இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவரை உட்கார வச்சு இந்த முழு கதையையும் சொல்றார். அது ஒரு நீண்ட கதை. 11 பேரும் தங்களுடைய கணவன்மாரை பற்றி சொன்ன எல்லா தகவலையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு தூதுவர், அந்த நாட்டிட தலைவர்,
அவருக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கின்றன. அது எல்லாம் இருக்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தந்த மனக்கவலையோட அந்த சம்பவத்தை சொல்றாவே, அதை உட்கார்ந்து பொறுமையாக கேட்டுக்கொண்டு இருக்கிறார். கேட்டுக்கொண்டிருந்தது மட்டுமல்ல, அவர் கடைசியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கவலை தானே, அந்த கவலைக்கு ஆறுதலாக அவர் சொல்லுவார் என்னண்டா, உம்மு ஜராவோடு அபூ ஜரா எப்படி அழகாக நடந்து கொண்டாரோ அதே மாதிரி நானும் உங்களோட நடந்து கொள்வேன். ஆனால் அவர் தன் மனைவியை தலாக் சொன்னது மாதிரி நான் உங்களை தலாக் சொல்ல மாட்டேன் என்று சொன்னார். பாருங்க, முதலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவிக்கு டைம் கொடுத்திருக்கிறார், பேசுறதற்கு டைம் கொடுத்திருக்கிறார். அப்போ பேசுகிற விஷயங்கள் சின்ன விஷயங்களாக இருக்கேலும், ஆனால் அதுக்கு டைம் கொடுத்திருக்கிறார். அதை முழுக்க உட்கார்ந்து அவர் கேட்டு இருக்கிறார். அவருடைய மன கவலையை புரிஞ்சு கொண்டிருக்கிறார். அந்த கவலையை புரிஞ்சு கொண்டதனால ஆறுதலாக கூட 4 வார்த்தை அவர் பேசுகிறார். உளவியல்ல ஒரு உண்மை சொல்லுவார்கள் என்னண்டா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான வித்தியாசத்தில் மிக முக்கியமான ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? இந்த பேச்சு சம்பந்தப்பட்ட வித்தியாசம். பேச்சு ஆணை பொறுத்த வரையில் அது ஒரு வழிமுறை மட்டும்தான். பேசுறது, ஆண் ஏன் பேசுகின்றான், அதுக்கு அவனுக்கு வேறொரு நோக்கம் இருக்கிற, அந்த நோக்கத்தை அடைஞ்சு கொள்றது தான் அவன் பேசுறேன். அந்த நோக்கத்தை வேறொரு வழியில் அடைஞ்சு கொள்ளணுமெண்டா அவன் பேச தேவையில்ல. பேசாம அதை செய்யலுமென்று சொன்னா அவன் பேசாம செஞ்சிருவான். ஆனா பெண்ணுக்கு பேச்சு என்று சொல்றது நோக்கம். அவங்க பேசணும் என்று சொல்றதற்காகவே தான் பேசுவார்கள். நீங்க சில வேளை பார்க்கலும் உங்களோட மனைவி உங்களோட நீங்க வேலை அளிக்கிற நேரத்தில் கோல் எடுத்து சும்மா பேசுவாங்க. சாப்பிட்டீங்களா, என்ன செய்தி, சாப்பாடு எப்படி இருந்த, அல்லது ஊரில் நடந்த ஏதாவது ஒரு சம்பவத்தை, ஒரு மையத்து நடந்தது, அது இப்படி ஏதாவது கதைகள் சொல்லுவாங்க. நாங்கள் பிறகு கேட்டோம்டா எனக்கு கோல் எடுத்தீங்கடா, இல்லை சும்மா அப்படி கேட்குறதுக்கு எடுத்த, அல்லது நீங்கள் கோல் எடுக்கலே அதனால் எடுத்த என்று சொல்லுவாங்க. ஏன்? பேச வேண்டும் என்று சொல்வதே அவங்களுடைய நோக்கம். பேச்சுக்கு பின்னால் வேறொரு நோக்கம் இல்லை. அவங்களோட பேசினா அவங்களோட மனசுக்கு ஒரு ஆறுதலை. அப்போ இந்த வேறுபாடு இருக்கிற, இது இயல்பு. இந்த இயல்பை புரிந்து கொண்டதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், அவர் பேசி முடியும் வரையில சந்தர்ப்பம் கொடுத்தார். அப்போ அந்த நேரத்தை ஒதுக்கி கொடுத்தார். இதுதான் நாங்கள் கண்டுகொள்கிற மிக முக்கியமான விஷயம். அது மட்டுமல்ல, உண்மையிலே பேசுகிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்களோட மனைவியுடைய கையை பிடித்து கையை இப்படி கோர்த்து கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்த விரல் இடுக்குகளில் இருந்து உங்களுடைய பாவங்கள் வீழ்ந்து விடுகின்றன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ இது என்ன? தொடுகை. தொடுதல் என்று சொல்றதும், நாங்கள் மனைவியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்டா, மனைவியோட பேசுகிறோம், கதைக்கிறோம், அவ பேசுகிறத கேட்குறோம், மனைவியை தொடுகின்றோம், மிருதுவாக தொடுகின்றோம், ஆதரவாக அணைத்துக் கொள்கின்றோம் என்று சொல்கின்ற இந்த விஷயங்கள் ஒருத்தருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், மன திருப்தியை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும். அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யுஅஜிபு மின் முதாஅபத்தி ரஜுல் லிஸௌஜதி. ஒரு மனிதர் தன்னுடைய மனைவியோடு பரிகாசம் செய்கிறாரு, ஜோக் பண்றார், விளையாடுறார், இதை பார்த்து அல்லாஹ் தஆலா சந்தோஷப்படுகின்றான் என்று சொல்லி. இதைத்தான் நாங்கள் சொல்றோம். உண்மையில் என்னண்டா, மனைவியோடு டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்றது இதுதான். மனைவியினுடைய இந்த தேவைகளுக்காக நாங்கள் மனைவிக்கு ஒரு டைம் கொடுக்கணும். ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பள்ளிவாயல்ல மஸ்ஜிது நபவியில ஹபஷா நாட்டு இளைஞர்கள் விற்பயிற்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதை பார்க்க போகணும்னு ஆசைப்பட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டிகிட்டு போனார் அதை காட்டுவதற்கு. கூட்டிகிட்டு போன மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து அவருடைய கால்களோட பின்பகுதியில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஏற்றி அவர் தன்னுடைய முகத்தை ரசூலுல்லாஹ்வுடைய தோள்பட்டையில் வைத்து கன்னத்தோடு கன்னம் சேர்த்து வைத்து இருந்துதான் பார்த்தார். அப்போ இந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இது சாதாரணமாக ஒரு பெண்களுக்கு இருக்கின்ற இயல்பான ஆசைகள், விருப்பங்கள். எங்களுக்கு சில வேளை சின்ன புள்ளைத்தனம் போல விளங்கலாம், ஆனால் ஆண்களுக்கு அது சின்ன புள்ளைத்தனம் போல விளங்கினாலும் பெண்களுக்கு இயல்பாக இருக்கின்ற விருப்பங்கள், ஆசைகள். நீங்க சில வேளை பார்க்கலும் அவங்களுக்கு சின்ன பிள்ளைகள் போல ஐஸ்கிரீம் சாப்பிடுவதற்கு விரும்புவாங்க, அல்லது ஏதோ குதிரையோ கழுதையோ கண்டா அதுல ஏறி போகணும் என்று ஆசைப்படுவாங்க. இந்த சின்ன சின்ன விருப்பங்கள் அவங்களுக்கு இருக்கின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த விருப்பங்களை நிறைவேற்றி வச்சிருக்கிறார். இதுதான் நாங்க சொல்ற மனைவியோடு நேரம் ஒதுக்குதல் என்று சொல்லி.
அவர்களுடைய இந்த தேவைகளுக்காக நாங்கள் நேரம் ஒதுக்குதல் என்று சொல்றது. ஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், மனைவியோடு நல்ல முறையில் அழகிய முறையில் நடந்து கொள்ளுதல் என்று சொல்வதனுடைய முதலாவது வடிவம். இரண்டாவது வடிவத்துக்கு வருவோம். சாதாரணமாக அநேகமான கணவன்மார் வீட்டை விட்டு வெளியில போற நேரத்தில் வைஃபு கிட்ட போயிட்டு வாரம்னு சொல்லுவாங்க. நான் எங்க போறேன், எதுக்காக போறேன், எப்ப திரும்பி வருவேன், இந்த மாதிரி டீட்டெயிலான விஷயங்கள் அநேகமான கணவன்மார் தெரிவிக்கிறது இல்லை. அவங்க நினைக்கிறேன் அது அவங்களுக்கு தேவையில்லை. ஆனா அப்படி இல்லை. மனைவியோடு அழகிய முறையில் நடந்து கொள்ளுதல் என்று சொல்றதுட கருத்து உங்களோட வாழ்க்கை சம்பந்தமாக நீங்க எதுவும் மறைக்கிறதாக இருந்திடப்படாது. எல்லா விஷயத்திலையும் தெளிவாக நாங்கள் இருக்கணும். அந்த வகையில் வீட்டை விட்டு வெளியில போற நேரம் மனைவி இடத்துல நான் எங்க போறேன், எதுக்கு போறேன், எப்ப திரும்பி வருவேன் என்று சொல்கின்ற விவரங்களை தெளிவாக சொல்லிவிட்டு போங்க. இது உண்மையிலே மனைவிக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ரெஸ்பெக்ட். இது சம்பந்தமாக குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகளை திருமணம் செய்து அவர்களை கூட்டிக் கொண்டு வார நேரத்தில் இரவு நேரம் எங்க போறன்னு தெரியாது. தூரத்தில் ஒரு சின்ன வெளிச்சம் ஒன்றை காண்ற நேரத்தில் அவர் தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்றார், ஃபகால லி அஹ்லிஹி உம்குஸு இன்னி ஆனஸ்து நாரன். மனைவிட்ட சொல்ற, நீங்க இங்க இருங்க, எனக்கு தூரத்தில் ஒரு வெளிச்சம் விளங்குது. லஅல்லி ஆதீக்கும் மின்ஹா பிகபஸ் அவ் அஜிது அலன் நாரி ஹுதா. சில வேளை நானும் போய்த்து அங்க போனா எங்களுக்கும் ஏதோ கொஞ்சம் வெளிச்சம் கிடைக்கும், ஏதோ கொஞ்சம் நெருப்படுத்திட்டு வர முடியுமாக இருக்கும், அல்லது நாங்க போறதுக்கு ஒரு வழி எங்க இருக்குதுன்றது சரி எங்களுக்கு கண்டுகொள்ள முடியுமாக இருக்கும். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி கிட்ட ஏன் போறேன், எங்க போறேன் என்று சொல்கின்ற விஷயங்களை தெளிவாக எடுத்து சொல்லிட்டு தான் போயிருக்கு. இது நான் சொன்னது மாதிரி ஏன் இப்படி நடந்து கொள்ளணும். மனைவி என்று சொல்றது ஏண்ட வாழ்க்கையை பங்கு போட்ட ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு நான் எனக்கு சமனான அந்த மரியாதையை கொடுக்கணும் என்றால் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே இந்த குடும்ப வாழ்க்கையை கட்டி இருக்கின்றோம். அதில் உள்ள நலவுகளும் சரி கெடுதிகளும் சரி ரெண்டு பேரும் அதில் பங்குதாரர்கள். நான் தான் எல்லாம் செய்கிறேன் என்ற அந்த நினைப்புல நாங்கள் ஒரு நாளும் இருந்திடப்படாது. தெளிவாக டிரான்ஸ்பேரண்டாகத்தான் எங்களுக்கு இடையிலான அந்த உறவு காணப்படும். இந்த ரெஸ்பெக்ட் என்று சொல்ற நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். என்னண்டா, மனைவியுடைய நிறைய நல்ல குணங்கள் இருக்கும், சில ஸ்பெஷலான திறமைகள் இருக்கும், விசேடங்கள் இருக்கும். இதை கட்டாயம் நாங்க மதிச்சு நடக்கணும். அதை தூசிக்கும் கணக்கெடுக்காம விட்டுவிடப்படாது, அல்லது அதை ஒரு நாளும் ஏளனப்படுத்தப்படாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவருக்கு ஒரு சின்ன பொறாமை ஒன்று இருந்தது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி. ஏனென்றா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்து பல வருடங்கள் ஆனதுக்கு பிறகும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பெருமைகளையே பேசிக் கொண்டிருந்தார். ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்து இப்போ கபர்ல இருக்கிறார், இன்னமே அவ பத்தி நாங்க பேசிட்டு இருக்கணும். உங்களுக்கு அல்லாஹ் அவக்கு பிறகு அதை விட நல்ல பெண்களை தந்து தானே இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார், கதீஜாவை விடவும் சிறந்த ஒரு பெண் எனக்கு கிடைக்கல. கதீஜா எப்படிப்பட்டவர்? எல்லா மனிதர்களும் என்னை நிராகரித்த நேரத்தில் அவ என்னை ஏற்றுக்கொண்டார். நான் கொண்டு வந்த தூதை அடுத்த மனிதர்கள் எல்லோருமே பொய் என்று சொன்ன போது அது உண்மை என்று இவதான் ஏற்றுக்கொண்டார். பெண்கள் பெற்ற பிள்ளைகள் யாருமே என்னை நெருங்கி வராத போது எனக்காக பிள்ளை பெற்று தந்தவர் அவர். வருமான வசதிகள் எதுவும் இல்லாத போது தன்னுடைய செல்வத்தை பயன்படுத்தி எனக்கு உதவி செய்தவர் கதீஜா என்று சொல்லி சொன்னார். இப்படி அவர் செய்த நல்ல விஷயங்கள் இருக்கின்றனவே, அந்த நல்ல விஷயங்களை அவர் நினைவுபடுத்தினார். அதே மாதிரி ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மனைவிமாருக்கும் ஒரு நாள் ஒதுக்கி இருந்தார் அவங்களோட வீட்டுக்கு போறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் ரசூல்லா இருக்கிற நாட்கள்ல சஹாபாக்கள் நிறைய பரிசு பொருட்கள் எடுத்துட்டு வருவாங்க ஆயிஷாட வீட்டுக்கு. இது அடுத்த மனைவிமாருக்கு கொஞ்சம் சரியில்லை. எல்லாரும் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாட வீட்டில் ஒன்று கூடி பேசிக்கொண்டாங்க, நாங்களும் தானே ரசூல்லாவுக்கு நலவு செய்கிறோம், அப்பயே ஆயிஷாவுடைய நாளில் மட்டுமே மக்கள் வந்து பரிசு கொடுக்குறாங்க, எல்லா நாள்லையுமே கொடுக்கட்டுமே. உம்மு சலமாவுக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க, நீங்கள் ரசூல்லாட்ட பேசுங்க, மக்களுக்கு சொல்லுமாறு எல்லா நாட்கள்லையும் வந்து தர சொல்லி அந்த நாளில் மட்டுமல்ல.
இது முதல் தடவை சொல்ற நேரத்தில் ரசூலை கணக்கெடுக்கல, ரெண்டாவது தடவை சொல்ற நேரத்தில் கணக்கெடுக்கல, மூணாவது தடவை சொல்ற நேரத்தில் என்ன சொன்னாரு? அப்படி சொல்லவான ஆயிஷாட விஷயத்துல நீங்க என்ன காயப்படுத்த வானம். ஏன்? எந்த மனைவிமாரை பொறுத்தவரையிலும் இல்லாத ஒரு விஷயம் ஆயிஷாவோடு நடந்திருக்கிறது. நான் ஆயிஷாவோடு படுக்கையில் இருக்கின்ற நேரத்தில் எனக்கு வகை இறங்கி இருக்கிறது. வேறு எந்த மனைவியோடும் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லை. அல்லாஹு தஆலா வகை இறக்குகின்றான் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு ஒரு விசேடம் இருக்கு. அதனால் தான் அல்லாஹ் அப்படி செஞ்சிருக்கிறது. எனவே அவட விஷயத்தில் தயவு செஞ்சு என்கிட்ட இப்படி சொல்லி என்ன காயப்படுத்த வானம் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார். இப்போ பாருங்கள் எந்த அளவு தூரம் அந்த ரெஸ்பெக்டை, அந்த மரியாதையை, அவங்களுக்குரிய விசேட குணங்களை, விசேட திறமைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதித்து நடந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறத நாங்கள் இதிலிருந்து விலகிக் கொள்ள முடியும். அந்த வகையில் மனைவியோடு வாழுகின்றவர்கள், பல வருடங்கள் வாழுகின்றவர்கள் இந்த சபையில் இருக்க முடியும். இதுவரை திருமணம் செய்யாதவர்கள் இருக்க முடியும். திருமணம் செய்வதற்கு தயார் நிலையில் உள்ளவர்கள் இருக்க முடியும். நாங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மனைவியை அழகிய முறையில் நடாத்துதல் என்று சொல்வது, அழகான முறையில் மனைவியோடு உரையாடுதல், உறவாடுதல் என்று சொல்வது இந்த மார்க்கம் எங்களுக்கு தந்திருக்கின்ற வழிகாட்டுதல், இந்த மார்க்கம் எங்களுக்கு தந்திருக்கின்ற கடமை. அது அந்த விஷயத்தை செய்வது கூட நாளை மறுமையில் எங்களுக்கு சுவர்க்கத்தை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு செயற்பாடு, அல்லாஹு தஆலா எங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு செயற்பாடு என்று சொல்றத நாங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.